ரொம்ப சிஎஸ்கே போகல, மற்ற டீம் எல்லாம் சூப்பராக போகுது. பட் நெக்ஸ்ட் இயர் கப் அடிப்பாங்க நம்பிக்கை. அதேமாதிரி 20 ஆச்சு. ஸோ 20 மேலே கப் அடிச்சாங்க. அதேமாரி இந்த இயர் போகிற நெக்ஸ்ட் இயரில் கப் அடிக்க சான்ஸ் அதான் இருக்குது. பட் கப் அடிக்க மாட்டாங்க, இல்லை சாபம் விடுறேன். ஆர்சிபி கப் அடிச்சா கொஞ்சம் பரவாயில்ல. அவங்க ரொம்ப The lion is always a lion. CSK will come back next year stronger. Nice. RCB. RCB. Oh. RCB win the cup. Huh? RCB win the cup. Yes. நல்லா தான் போகுது. Good. Good. We are Now losing. we are there in this Very good. In 10th position. 10th position is the best position. MA will win the cup. நல்லா தானே போச்சுண்ணா. ஒரு சீசன் எதுவும் லீகசி மாற்றாதுண்ணா. 5 கப்பு வச்சிருக்கேன். அவனும் கரெக்டாக நல்லா தான் கம்பேக் செம்மையாக கொடுத்துருக்காங்கல்ல. வருவாங்க இந்த வாட்டி கப்பாக அடிக்கவே வாய்ப்பு இருக்கு. ஆனால் பாருங்கள், நாங்கள் அடிக்காத கப்பாக அவங்க அடிப்பாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி சிஎஸ்கே வந்து ஹோமில் ஒரு 5 மேட்ச் தோற்றது இல்லை. இந்த தடவை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்குமே. அவங்களோட இது கம்பேக்காக இருக்கலாம், நம்மளும் கொடுத்துருக்கலாம். பட் மேபி இவங்க வந்து பிச் கண்டிஷன் வச்சு சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம இன்றைக்கி வந்து பவுலர்ஸும் ஃபீல்டர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் பேட்ஸ்மேன் ஒழுங்காக நம்ம யாருமே விளையாடலை. அதனால தான் இன்றைக்கி நம்ம மேபி ஒரு 175+ அடிச்சுருந்தா நம்ம ஜெயிச்சிக்கலாம். இந்த பிச்சில் 170ங்கிறது ஒரு டிஃபரெண்டான ஸ்கோர் தான். பட் 155 அவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தாங்க. பட் கொஞ்சம் அந்த 10 ரன் எக்ஸ்ட்ராஸ் கொடுக்காம இருந்தால் மேபி ஜெயிச்சிருக்கணும். கண்டிப்பாக ஆர்சிபி, எம்ஐ, ஜிடி, டெல்லி மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் மோசம் தான். பார்ப்போம், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நம்ம மும்பை, ஆக்சுவலாக நான் மும்பை ஃபேன் தான். பரவாயில்ல, இப்போ ஓரளவு பிக்கப் ஆகிட்டாங்க. சென்னை அதே மாதிரி. ஆனால் நல்லாயிருக்கும், நல்லா டஃப் காம்படிஷனாக இருக்கும். பார்க்கலாம். ஆமாம், அது முன்னாடியே பண்ணியிருக்கணும். பிரேவிஸ் நல்லா விளையாண்டாரு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த காம்பினேஷன் ஆக்சுவலாக செட் ஆகலை. ஸோ அடுத்த வாட்டி டீம் எடுக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்து பெட்டர் கன்சிஸ்டன்ட் பிளேயராக பார்த்துட்டு தான் நல்லாயிருக்கும். இந்த வருஷம் எப்படி போச்சுன்னா ஒரு லெசனாக போச்சு. அது வந்து அவங்களுடைய இன்டென்ட். டாப் 4 பஞ்சாப், டிசி, எம்ஐ, அதுக்கப்புறம் ஆர்சிபி. இந்த 4 பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகும். என்னால் பிளே ஆஃப்ஸ்க்கு இது வரும்னு சொல்ல முடியும். கப் அடிக்கும்ன்றது ஏன்னா ஓகே இதுதான் ஜெயிக்கணும்னு சொல்ல முடியாது. இன்னொன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபஸ்ட்டு சீசன் வந்துச்சுல 2008. அப்போ தோனி வந்து யங்ஸ்டராக இருந்தார். சரியா? அப்போ தோனி எடுத்தாங்க, அவர் வந்து விளாண்டார், ஸ்டார் ஆனார், பெரிய பிராண்ட் ஆனார். ஓகேவா? இப்போ தோனி வந்து அவருடைய கெரியரோட அந்த எண்ட் ஆஃப் த கெரியரில் இருக்கார். ஓகேவா? இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு யங்ஸ்டர் மேலே நம்பிக்கை வச்சு வேறு ஒரு யங்ஸ்டரை உருவாக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஏ எடுத்துக்கோங்களேன். இப்போ ஹர்திக் ஒரு இன்ஜுரினா கூட ஸ்கை கேப்டன்சி பண்ணுவார். ஸ்கைக்கே கேப்டன்சி இல்லைன்னா கூட திலக் பார்ப்பார். இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. நமக்கு அந்த மாதிரி இல்லை. ருட்டு இன்ஜுரின்னு போயிட்டார். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்டார் பிளேயர்ஸ்க்கும் இப்போ தான் ஆயுஷ், ஷேக் ரஷீத்க்கெல்லாம் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கமிங் டேஸில் அதை க்ரூம் பண்ணி அடுத்த சீசனில் கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ்ஷான சிஎஸ்கேவை உருவாக்குவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ப்ரோ ஏன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரோ போச்சு. ஆனால் இந்த வருஷம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ எல்லாமே. இப்போ கூட பாருங்க ப்ரோ, உள்ள 2 தலையை பார்த்தோம், சிவகார்த்திகேயனை பார்த்தோம், காவியா மாறன், எல்லாருமே ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ இன்னைக்கு. ப்ரோ விடுங்க ப்ரோ, இந்த வருஷம் நாங்கள் கடவுளுக்கு விட்டோம் ப்ரோ. இந்த வருஷம் 2025 நாங்கள் 26 பிடிச்சிட்றோம் ப்ரோ. தோனி ஆடணும், அதனால தான் இவ்வளோ கூட்டம் வருது. இல்லை வராது கூட்டம். 3500 ரூபாய்க்கே கிடைக்குது ப்ரோ டிக்கெட்லாம். டாப் 4 யார் வரலாம்னா சிஎஸ்கே வரலாம் ப்ரோ. திருப்பி பெங்களூர் வரலாம் ப்ரோ. ஆர்சிபி வரலாம். சரி 18 வருஷம் விட்டாங்க, இந்த வருஷமாச்சும் பிடிக்கிட்டோம். ஒரு வருஷம் நல்லா தான் போச்சு. என்னது என்ன பண்ணுறது, எல்லாம் ஃபெய்த்து. தோத்தாலும் ஜெயிச்சாலும் எப்பயுமே கிங்கு தான் நம்ம. பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா போயிருந்துருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் மன கஷ்டம். பங்காளிஸ் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க, இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபைட்டு நம்ம ஆல்ரெடி மேட்ச்சுக்கு வந்தது மனசக்கல்லா ஈட்டு தான். தோனியை பார்த்தாச்சு. எல்லாரும் தெரிஞ்சதான் கப்படிக்க மாட்டாங்க. அது எதுக்கு பேசிக்கிட்டு தேவையில்லாமல். சென்னைக்கு கொஞ்சம் போராதான் போச்சு.
மற்றபடி ஆனால் லாஸ்ட் இயர் ஐபிஎல் மாதிரி இல்லை, ஒரு விறுவிறுப்புலாம் இல்லை, ஏதோ சும்மா ஓடிஐ மாதிரி போயிட்டுருக்கு, ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இன்னோட சேஞ்சஸ் எப்படி போகுது? ஃபஸ்ட் டைம் பண்ணிக்கலாமா இல்லை பண்ண காட்டாங்க? புரியல. நிறைய பேர் மாற்றிட்டாங்க பிளேஸை. இது ஃபஸ்ட் டைம் பண்ணிக்கலாமா இல்லை இப்போ பண்ண? இதை ஃபஸ்ட் டைம் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு மேட்ச் 2 மேட்ச் முடிஞ்ச உடனே மாற்றிருக்கணும். இப்போ எஸ்பெஷலி தீபக் கூடா, திரிபாட்டி அவங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த புது பசங்களை உள்ள விட்டுருக்கணும். ஸோ ஏன்னா தீபக் கூடவா விஜய் சங்கர்? ஏன்னா விஜய் சங்கர் தீபக் கூடா ரெண்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். யார் 3 பேருமே சொன்ன போனால் 3 பேருமே அந்தளவுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகே ப்ரோ. நம்ம கூட இந்த பங்காளி இப்போ எம்ஐ பற்றி தான் 4th போய் உட்காந்துட்டாங்க. சரி போட்ட நல்லா விளையாடுறாங்க, டீம் நல்லா இருக்குது, உள்ளே போகிறாங்க. ஆனால் சென்னை இன்னும் கொஞ்சம் டீம் ஃபார்ம் பண்ணணும். அதான் இன்னும் இந்த வருஷம் டாப் 4 யாவது ஃபைட் சொல்கிறாங்க? டாப் 4னா டிசி, பஞ்சாப் உள்ளே போவோம், பங்காளி போவாங்க, அப்புறம் ஆர்சிபி போகணுன்னு ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி இன்னொரு டீம் டாப்னா எல்எஸ்ஜி, ஜிடி டாப்பில் இருக்காங்க, அவங்களும் ஆர்சிபி கப் அடிச்சா எப்படி? இல்லை அடித்தா சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அடிக்கணுமே, கடைசியில் போய் கோட்டை விட்ருவாங்களே. இந்த வருஷம் கொஞ்சம் லோ தான் ப்ரோ. நான் சிஎஸ்கே ஃபேனு. இதுக்கப்புறம் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான். இதுக்கப்புறம் நினச்சி பார்த்தாலும் 1% தான் வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் ஓகே, வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் நெக்ஸ்ட் இயர். வி ஆர் நோன் ஃபார் கம் பேக். ஓகே ப்ரோ. இந்த வருஷம் நம்ம கூட இந்த எம்ஐ வந்தால் நம்ம கூட தான் 6th 7th நம்ம படிக்கும் 4th போய் உட்காந்து எப்படி பார்க்கணும்? அவங்க கம்பேக் செம கம்பேக், மிடில் ஆர்டர் எல்லாத்துலேயும் அவங்க கிளாஸாக இருக்காங்க. ஸோ இப்போ பரவாயில்ல, அவங்க கப்படிச்சா கூட எனக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வருஷம் டாப் 4 எப்படி போகும்? எந்த 4? டாப் 4 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெல்லி டஃப்பாக இருக்காங்க. கேஎல் ராகுல் டீம், அக்ஷர் பட்டேல் டீம். பரவாயில்ல, நான் இப்போது சப்போர்ட் பண்ணால் சிஎஸ்கே தவிரனா டிசிஎன்எம்ஐ சப்போர்ட் பண்ணுவேன். பட் எப்பயுமே ஆர்சிபிலாம் நோ ப்ரோ. அவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க, 18 வருஷமாக பேசுகிறாங்க, அவங்களுக்கே தெரியும். ஒன்றும் அடிக்க மாட்டாங்க கப்பெல்லாம். பட் எனக்கும் ஆசை தான் ஆர்சிபி கப் அடிக்கணும், பிகாஸ் ஆஃப் விராட். அந்த விராட் கோலிக்காக தான் நான் இப்போ வரைக்கும் பேசுகிறேன். எனக்கு ஃபேன்ஸ்லாம் பண்ணுறது பிடிக்கல ரொம்ப இது. இட்ஸ் ஓகே, விராட் கோலிக்காக கப் அடிக்கணும். ஆல் தி பெஸ்ட் ஆர்சிபி.